இன்றைக்கு தமிழக அரசால் வெளியிடப்பட்ட இந்த வேளாண் பட்ஜெட் என்பது நம்ம ஸ்ரீநாத்தரோட ஸ்டைல சொல்ல போனா நோ கமெண்ட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. பல்வேறு தரப்பினர்ல இருந்து இது எப்படி பார்க்கப்பட்டுச்சுன்னா அதிருப்தியா இருக்குது, திருப்தியாக இல்ல, ஏமாற்றத்தை அளிக்குதுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள். இப்ப பொதுப்பணித்துறையில சில பட்ஜெட்ல வெளியிட்டாங்கன்னா நம்ம பார்த்துரும் ஆல்ரெடி அதுல இருக்கக்கூடிய திட்டங்கள், நிறைய நிதி மோசடிகள்ன்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. வேளாண் துறை பட்ஜெட்டை பொறுத்த வரையுமே பல்வேறு போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த ஆட்சி அமைந்த பின் ஒரு போராட்டம் பெருமளவில் எடுத்திருந்தாங்கன்னா நீட், அதாவது மற்ற கட்சிகளை தாண்டி பொதுவாக தாவேக அரசின் மீது எதிராக பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதங்கள்ல அவங்க போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இவ்வளவு போராட்டங்களை தாண்டி விமர்சனங்களை தாண்டி வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு ஆதரவாக என்னென்ன கொண்டு வர போறாங்கன்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த வேளாண் பட்ஜெட்டை எப்படி பாக்குறது? நம்ம இன்னைக்கு இந்த வேளாண் பட்ஜெட்டை எப்படி பார்க்கலன்னா, அவ சொல்லி அடிக்கிறது கில்லி, சொல்லாம அடிக்கிறது சொல்லி அப்படின்னு பேரரசு படத்தோட விஜய் சார் அவர்களுக்கு கொடுக்குற இன்ட்ரோவா பார்க்கலாம். அவன் நின்னா தேரு, நடந்தா உற்சவம், கண்ணை சச்சா கட்டலன்னு பத்தாத குறைக்க அழகிய தமிழ் மகன் டைலாகே சேர்த்துக்கோங்க. இப்ப ஜனநாயகன்ல ஒருத்தர் பில்டப் பண்ணிட்டே இருந்தார்ல, அவரோட வேலைய வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஒரு படத்துல ஒரு காமெடி ஒண்ணு வரும்ல, அதுல என்ன இருக்கு, அதுல ஒண்ணும் இல்லை, கீழே போட்டுரு. நேத்து உள்ள பட்ஜெட்டு எவ்வளோ தேவையில்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு வேளாண் துறை பட்ஜெட் ஒன்று வாசிச்சிருக்காங்க. வேளாண் பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன், முதலமைச்சர் விஜய் அவர்களை உச்சி குளிர பாராட்டியிருக்காரு வேளாண் துறை அமைச்சர். நடுவுல சபாநாயகர் மட்டும் ஸ்டாப் பண்ணல, இன்னைக்கு பட்ஜெட்டே வாசிச்சிருக்க மாட்டாங்க. சபாநாயகர் ஸ்டாப் பண்ணலங்க, அங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்களே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இன்னைக்கு கருப்பு சட்டையோட எல்லாம் வந்திருக்கோம். எங்க கிட்ட ஒரு பட்ஜெட் ஒரு அமைச்சர் வாசிக்கிறாருன்னா அதற்கான நகல் என்பது அவங்க கிட்ட இருக்கும். சோ இது ரொம்ப நேரமா புகழ்ந்துட்டு இருக்காரு. ஊன்னு சொல்லி புகழ்ந்தும் போது இங்க வரிய காணும், அவுட் ஆஃப் சிலபஸ் இவர் என்ன படிச்சிட்டு இருக்காரு ஒன்னும் புரியல. நம்ம சபாநாயகருக்கும் புரியல, எதிர்கட்சி தலைவருக்கும் புரியல. இவங்க பாத்துட்டே இருக்கும்போது அவுட் ஆஃப் சிலபஸ் போட்டு என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன். ஏன்னா 2 நாள் கழிச்சு அமைச்சரவை மாற்றம் வருது, என் சீட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னால எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்ற மாதிரி வினோத் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த ஒண்ணும் இல்லாத இதை தூக்கிட்டு தான் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஆந்திராவுக்கு போனதுல சில பேப்பர்கள் மிஸ் ஆயிருக்கும். அதனாலதான் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி பத்தி எதுவும் பேசலன்னு நினைக்கிறேன். சொன்ன பாயிண்டா யாருமே பேசல. இப்ப கடன் தள்ளுபடி தொடர்பாக தாவேக அரசு எதுவுமே பேசலன்னு சொன்னாங்க. அது அவங்க பேசல இல்ல, ஆக்சுவலி அவங்க தயாரிச்சிருக்காங்க. இங்க இருந்து திருப்பதிக்கு போயிட்டு வர கேப்ல எங்க இருந்தோ அது மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா விமர்சனம் பண்ணாதீங்க. விவசாயிகளுக்கு எங்க அண்ணா குடுக்குற அளவுக்கு முக்கியத்துவத்தை யாரும் கொடுத்தது கிடையாது இந்த ஆட்சியில. போராட்டம் பண்ற விவசாயிகளை கைது பண்றதா இருக்கட்டும், கைது பண்ணி பாதுகாப்பா ஒரு இடத்துல வைக்கிறதா இருக்கட்டும், போராட்டம் தொடங்கிடக்கூடாதுன்னு அப்படிங்கிறதுக்காக இந்த விவசாயிகள் சங்க தலைவர்னு நினைக்கிறேன், அவரை முன்னேற்பாடா அரெஸ்ட் பண்ணி வீட்டு காவல்ல வச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி விவசாயிகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற அண்ணன் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி இது பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. நம்ம சொல்ல மாதிரி டிராவல்ல மிஸ் ஆயிருக்கு. ஆனா மிஸ் ஆனது ஆந்திரா பார்டருக்கு அங்கிட்டா, தமிழ்நாட்டுக்கு பாடுறதுக்கு இங்கிட்டான்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சோம். வேளாண் துறை அமைச்சரோட செயல் உண்மையாவே கண்டிக்கத்தக்கது. ரொம்பவே உங்களோட உரையை நோக்கி தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, பெரிய எதிர்பார்ப்புச்சு. இந்த டைம்ல அனைவருமே அவங்க தலைவரை போற்றி பாடலாம், எல்லாம் ஓகே. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேல அவர் அதை முடிக்கிறதா அவர் இல்ல. அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் எதிர்கட்சி தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு வந்ததுன்னு காரணமாக தான் சபாநாயகர் தடுக்கிறாரு. அதுல அவர் ரசிச்சிட்டு இருக்காரு, நீங்க ஒரே தொடரலாம்னு சொல்றாரு. ஏன்னா அவரும் அந்த கட்சியை சார்ந்த கண்டிப்பா. ஏன்னா இந்த ஆக்ஷனுக்கே அனுமதி கொடுத்தவர் தானே அவரு. அவர் கை போனதை பார்த்தே அவர் என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்றாரு நான் முன்பே கணித்து என்னோட 7வது அறிவில் அது நான் பர்மிஷன் கொடுத்தேன்னு விளக்கம் கொடுத்தவர் தான் நம்மளோட சபாநாயகர். இவரும் அமைதியா இருந்துட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சபாநாயகர் இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கோமா, தயவு செஞ்சு மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர்களே குறிப்புல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்கன்னு ஒரு சபாநாயகர் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு உரையாக தான் இருந்துச்சு. பிரேமலதா அவர்களும் விமர்சிச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. முக்கியமா அது யாரு எதிர்கட்சி தலைவர்களை இரிட்டேட் பண்ணதை விட அவர் சொன்ன ஒரு வாக்கியம் விவசாயிகளை இரிட்டேட் பண்ணிருக்கும். போட்ட விவசாயி, அதாவது இவர் என்ன சொன்னாருன்னா, நான் அடுத்த ஜென்மத்துல மறுபிறவியா நான் விவசாயியா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவராது அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்துல ஆக போறாரு, நான் இந்த வருஷமே உங்களை ஆக்கிடுறேன்ற மாதிரி. குறுவை சாகுபடிக்கு காவிரியில இருந்து தண்ணி வரலனாலும் கவலைப்படாத ஒரு கோட்டு போட்ட விவசாயியா நம்ம முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு. அந்த வார்த்தையை கேட்டு எதிர்கட்சி இரிட்டேட் ஆனதை விட முன்னாடியே பிரிவென்டிவ் அரெஸ்ட் செய்யப்பட்ட அந்த ஐயா கண்ணுவா இருக்கட்டும், போராட்டம் பண்ணி கைது செய்யப்பட்ட விவசாயிகளா இருக்கட்டும், ரொம்பவே இரிட்டேட் ஆயிருப்பாங்க.
என்னால அதை உரப்பா சொல்ல முடியும். இல்ல போன பட்ஜெட்ல சில திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்களா, இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்ல என்னென்ன ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க? சில திட்டங்கள் மட்டும் சொல்லுவோம். மாடி தோட்டம் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. இல்லத்தரசி பெண்கள் மாடியில தோட்டம் அமைக்கிறது, அந்த காய்கறிய அரசு கொள்முதல் பண்ற மாதிரி ஒரு திட்டம். இல்ல நம்ம வந்து இல்லத்தரசின்னு சொல்ல வேணாம், இல்லத்தரசின்ற வேர்டே நம்ம அடிக்க போறோம். ஓகே. மாடி தோட்டம்னு ஒரு திட்டம், வீட்டு மாடியில காய்கறிகள் வளர்க்கறது, அது அரசே கொள்முதல் பண்ற மாதிரியான திட்டங்கள்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் மாத்திருக்காங்க. என்னன்னு மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெற்றி மாடி திட்டம் சொல்லிருக்காங்களா? இல்ல வெற்றின்னு ஒரு விஷயம் வெற்றி முக்கியம் அமைச்சர். வெற்றி முக்கியம். ஆமா. பேர் வந்து வெற்றி இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டம். அப்போ மாடி தோட்டம் என்பது வெறும் இல்லத்தரசியா இருக்கணும். இப்போ ஒரு பொண்ணு வந்து பேச்சுலரா இருக்கிறாங்க, அவங்க இல்லத்தரசியா இல்லன்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த திட்டம் கிடையாது. வெற்றி இல்லத்தரசி அடிப்படையில யோசிச்சு ஒரு திட்டத்துக்கு அவங்க பேரிடுறாங்க. தொடர்ந்து ஒரு திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனம் என்பது அந்த திட்டத்தோட பேர்லயே தெரியும். இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் என்பது இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற திட்டமா இருக்கட்டும், எல்லாமே பெண்களை வீட்டுக்குள்ளே இருங்கன்ற மாதிரி திட்டங்களா இருக்கு. எதுவும் படிச்சு வெளியே வாங்கன்ற திட்டங்களா இல்ல. இப்போ இந்த மாடி தோட்டம் திட்டம் இருக்குல்ல, ஆக்சுவலி இது வந்து இப்போ ஒரு வீடு இருக்கு, பெண்களுக்கு வேற எதுக்குமே நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு மட்டும் தனியா நேரம் இருக்குமா? இதை நான் போன அரசு பண்ணதுக்கு தான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இந்த விஷயங்களை யார் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, பசுமை விகடன்னு ஒரு விகடன்ல ஒரு புத்தகம் ஒண்ணு வரும். அதுல இந்த மாதிரி கட்டுரைகள் வரும். வீட்டு மாடி தோட்டத்துல இத்தனை கோடி சம்பாதிக்கும், அத்தனை ஆயிரம் சம்பாதிக்கும் இல்லத்தரசிகள்ங்கிற மாதிரியான கட்டுரைகள்லாம் அட்ராக்டிவா போடுவாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி இதை பண்றது இந்த அவங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் மேனா இருப்பாங்க, இல்ல நல்ல இன்கம் இருக்கும், வீட்டுல போர் அடிக்குதுன்னு மாடியில தோட்டம் போடுவாங்க. அவங்கள கவர் பண்ணி போட்டு இந்த மாதிரியான கவர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஆனா இது நடைமுறைக்கு அவ்வளவு முக்கியமா சாத்தியமாகுமா, அவ்வளவு பெருசா சாத்தியமாகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. நீங்க திமுக மீதும் கண்டிப்பா அது இல்லத்தரசியோ எந்த தரசியோ, பட் இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால ஒரு திட்டம் வந்து பயனளிக்காமலையா இதுவரையும் அதை தொடர்ந்து போயிருக்கு. ஏன்னா தாலிக்கு தங்கம்னா சில திட்டங்களை கொண்டு வராங்க, அது வந்து வேலைக்கு ஆகல, அது பயனடைதா இல்லைன்னா சில திட்டங்களை நிறுத்திடுவாங்க. ஆனா தாலிக்கு தங்கம் திட்டம் பயனளிக்காம இருக்கல. எடப்பாடியார் ஆட்சியில் அதை நிறுத்தினதுக்கு இன்னும் காரணமே சொல்லப்படல. ஆனா இப்போ இந்த வீட்டு மாடி தோட்டம்ங்கிறது, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி பார்த்திருப்பீங்க. அந்த ஆட்சியில அவங்க என்னென்ன திட்டங்களை முன்னிறுத்தி பேசின திட்டங்கள்ல என்னைக்காவது வீட்டு மாடி தோட்டங்கிற திட்டத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? அப்ப அது சக்சஸ்ஃபுல்லான திட்டமா இல்லையா நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த வேளாண் துறை பட்ஜெட்ல இந்த மாடி தோட்டம், இந்த இல்லத்தரசி தோட்டம் என்பது அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா. இப்போ வந்து இதை எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னா, பாருங்க பெண்கள் மேல அண்ணாவுக்கு எவ்வளவு அக்கறை அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வீட்டு மாடி தோட்டம் அப்படிங்கிற திட்டத்தை இது வரைக்கும் திமுக அரசு எந்த மேடையில எந்த இடத்துலயும் பெருசா பிரபலப்படுத்தி பேசினது கிடையாது. அவங்க பிரபலப்படுத்தினது எல்லாமே கல்வி சார்ந்து அவங்க பண்ண திட்டங்களை. இந்த திட்டம் இது வரைக்கும் பெரிய அளவுல பேசு பொருள் ஆனதில்லை. அப்ப இது குறைவான அளவுல தான் சென்று சேர்ந்திருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும். சோ இப்ப மறுபடியும் இத பேர் மாத்தி மாடி தோட்ட திட்டம்னு ஒண்ணு இருந்ததே நம்மள பல பேருக்கு தெரியலங்கிறப்போ இப்ப வெற்றி திட்டம், இப்போ வெற்றி இல்லத்தரசி திட்டம் அப்படிங்கிறத கண்டிப்பா விளம்பரப்படுத்துவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற இன்ஸ்டா ஹேண்ட்லிங்ஸ் அந்த மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா மாடி தோட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஏன்னா நம்மளுக்குமே தெரியாது. ஏன்னா அது பெருசா பேசு பொருள் ஆக்கப்படவே இல்லை. அப்படின்னா இப்போ அதை வெற்றி திட்டம் புதுசா கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற பேச்சு அடிப்படுது. சோ இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினதை தாண்டி எனக்கு என்ன கேட்டா இது ஒரு மோஸ்ட்லி பலனளிக்க போகாத ஒரு திட்டம். ஏன்னா இந்த இவ்வளவு ஓடிட்டு இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல்ல நான் சொன்ன அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியுது. இல்லைன்னா எங்காவது ஏதாவது சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற இதுலதான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, பெரிய அளவுல நிலம் இருக்கிறவங்க அவங்க தான் தோட்டங்களை பத்தி யோசிக்கிறாங்க. இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நகர்ப்புறமா இருக்கிற இடங்கள்ல அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க மாடி தோட்டம் வைக்கிறது, அதாவது இந்த மாதிரியான அரசு கிட்ட ஒரு இது வாங்கி மாடி தோட்டம் வைக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்துல இது கொஞ்சம் தோல்வி அடைகிற திட்டமா தான் எனக்கு தெரியுது. இன்னொரு திட்டம் ஒண்ணு இருக்கு, பனை மேம்பாட்டு இயக்கம்னு இருந்ததை பனை பாதுகாப்பு இயக்கம்னு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இவங்க பேர்களை மாத்திருக்கிறத பார்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. என்னன்னா, ஏதாவது ஒரு பேரை மாத்தியே ஆகணும். பேரை சூட்டு விழான்னு வச்சிருக்கலாம், பட்ஜெட் தாக்கல்னு சொல்றதுக்கு பதிலா பெயர் மட்டுமே மாத்திருக்காங்க. இப்ப இந்த பனை மேம்பாட்டு இயக்கம் அதை பனை பாதுகாப்பு இயக்கமா மாத்திருக்காங்கல்ல, இதுல என்ன மாதிரியான முன்னேற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப சீசன் இல்லாத டைம்ல அதை பயிரிட்ட அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, இதுதான் அடுத்த கட்ட கேள்வியா இருக்கும். அது குறித்து ஏதாவது அறிவிச்சிருக்காங்க? அதுக்கு ஏதாவது வெற்றி திட்டம் வச்சிருப்போம், நாங்க அப்புறமா சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னும் வெறும் பேரை மட்டும் மாத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்துல நாங்க என்ன கொண்டு வர போற புதுசு எதுவும் விளக்கம் கொடுக்கப்படல. நேத்து வந்த திட்டங்களுக்குமே எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாத மாதிரி ஒரு பட்ஜெட், அது விளக்கமே கொடுக்கப்படல. இதுக்கு என்ன பண்ணுவோம், அப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் தங்களோட புகழ் பாடுற ஒரு பட்ஜெட் தான் சொல்றேன். இது போக பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரம் இருக்கு, மானியம் இருக்கு.
ஆனா இப்ப அதை சோலார் சிஸ்டம்ல மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. இல்ல மொத்தமா அவங்க சொல்லல, ம். குறிப்பிட்டு ஒரு கணக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1000 விவசாயிகளுக்கு இது ஒரு சோலாரா மாத்த போறோன்ற மாதிரி கொண்டு வராங்க. இப்ப ம். நம்ம கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 75 லட்சம் கிட்ட வந்து ம். விவசாயிகள் இருக்கிறாங்க. அதுல நீங்க 1000 பேருக்கு தரீங்கன்னா எப்படி சூஸ் பண்ண போறீங்க? மாவட்டம் வாரியா நீங்க பிரிச்சா கூட எத்தனை விவசாயிகள் இதனால பயனடைய போறாங்க? இப்போ இந்த திட்டத்தை வந்து நீங்க யாருக்கு அந்த கேட்டகரியை பிரிக்கிறீங்களா? எப்படி கொண்டு வர போறீங்க? இதனால என்ன பயன்ன்றது தான் அடுத்த கட்ட கேள்வியே கேள்வியா இருக்கு. இருக்கு. வெறுமனே இப்ப நீங்க வெளிய இருந்து பாத்தீங்களா ஒரு சயின்டிபிக்கா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ம். அதனால 1000 விவசாயிகள் கிட்ட, அதாவது இந்த எண்ணிக்கையை அவங்க ஹைலைட் பண்ணி பேச மாட்டாங்க. ஆமா. சோலார் சோலார்னு தான் பேசுவாங்க. ரொம்ப சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னு ம். தோணும். அது எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா ஒண்ணா, இல்ல அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒண்ணான்றது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதுலயுமே பாத்தீங்கன்னா புதுசா ஒண்ண கொண்டு வரேன்ற மாதிரி அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதை தாண்டி அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, எதுக்குங்க சும்மா ஸ்டிக்கர் ஒட்டுறேன் எதற்காக சொல்றீங்க? இப்ப கடந்த ஆட்சி காலத்துல இப்ப அம்மா உணவகம் இருக்கு. அத வந்து திமுக பிறலும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க. அம்மா உணவகமா தான் கண்டினியூ பண்ணாங்க. அப்பா உணவகம், ஸ்டாலின் உணவகம், கலைஞர் உணவகம்னு மாத்தல, இல்ல வெற்றி உணவகம், விடியல் உணவகம்னு மாத்தல. அந்த ஒரு நாகரிகம் இருந்துச்சு. இந்த அரசு கிட்ட இல்ல. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, அவர் அந்த மாதிரி சில திட்டங்களை சொல்லியிருந்தாரு. காமராஜர் காலத்துல இருந்து அடுக்குறாரு. இப்ப அம்மா உணவகம் மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா திமுக பீரியட்லயும் அதை கண்டினியூ பண்றாங்க. அப்போ அது ஸ்டிக்கர் ஒட்டுற கணக்குல வராது. ஒரு சிறப்பான திட்டங்கள் இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்றாங்க. இப்ப நாங்களும் அதே மாதிரி தான் கடந்த ஆட்சி காலத்துல ஒரு திட்டம் இருக்குன்னா நல்ல நல்ல திட்டங்களை நாங்க எடுத்துக்கிறோம், சில திட்டங்களை வேணாம்னு ஒதுக்கிறோம். இதை எதுக்கு நீங்க இவ்வளவு பெருசா பேசுறீங்க? நிர்மல்குமார் எப்படி தப்பிக்கிறாரு பாருங்க. அம்மா உணவகம் கண்டினியூ பண்ணதும், மகளிர் விடியல் பயணத்தை விடியலை தூக்குனதும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில கலைஞரை தூக்குனதும் ஒண்ணுங்கிறாரு அவரு. அம்மா உணவகமா தான் தொடர்ந்துச்சு. இப்பவும் தமிழ்நாட்டுல அரசியல்ல இருந்த அம்மா யாருன்னா அது ஜெயலலிதாவாகத்தான் அறியப்படுகிறார். அப்படி பார்த்தா அந்த பேரை மறைக்கணுங்கிற எண்ணமோ எதுவுமோ ஸ்டாலினுக்கு இல்ல. அப்படின்னா அவர் நம்ம என்ன பண்றோமோ அதை பேசணும்னு நினைச்சாரு. ஆனா அது உங்களால முடியலன்னு அவர் திட்டத்துக்கு நீங்க ஒட்டுறதுக்கு பேரு ஸ்டிக்கர் இல்லாம வேற என்ன? போன ஆண்டுல விவசாயிகள் சந்திச்ச அந்த பாதிப்புகள், அவங்க சவால்கள் எல்லாமே இந்த வருஷம் இல்ல, அது டிஃபரெண்டா இருக்கு. சில பேர் வந்து பயிரே வந்து சாகுபடி பண்ணல, ஏன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லி சில பேர் விவசாய நிலங்களை வச்சு கடன் தள்ளுபடியில முடிக்கிறாங்க. சில பேர் பயிரிடவே இல்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் கடந்த ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்களோ அது சிறப்பா இருக்கு, நான் அதை தொடர்றேன்னு சொன்னீங்கன்னா இப்ப பிரச்சனையே வேற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க மாடர்னைஸ் பண்ணி கொண்டு வரணும்ல. அப்ப அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவுமே தாவேக வசம் இல்ல. இப்படி சில திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது கடந்த ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய திட்டங்களா தொடர்கிறது. அதையும் தாண்டி புதிதாக ஏதாவது கொண்டு வரேன்னு சொன்னா அதுல ஆக்கப்பூர்வமான எந்த விஷயமும் கிடையாது. அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களா இல்ல. குறிப்பிட்ட, அதாவது எண்ணிக்கையை ரொம்ப சிறு அளவுல சுருக்குறாங்க பாருங்க. ஒரு 1000 விவசாயிகள், 75 லட்சம் விவசாயிகள்ல 1000 விவசாயிகளை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது 10ல ஒரு பங்கு கூட இல்ல. இது என்ன மாதிரியான கணக்கு? இது விவசாயிகள் மேல என்ன மாதிரியான அக்கறை? அண்ட் நான் எனக்கு ஒண்ணு தோணுது, அதை நான் சொல்லிடுறேன். பம்பு செட் சோலார் சிஸ்டமா ஏன் மாத்துறாங்கன்னா, எங்களால வீட்டுக்கே ஒழுங்கா கரண்ட் கொடுக்க முடியல, இதுல எங்க விவசாயத்துக்கு கரண்ட் கொடுக்கறதுன்னு சோலாரா மாத்துறாங்க. எத்தனை விவசாயிகள் கிட்ட பம்பு செட் இருக்கு இந்த நிலத்துல? அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்ப நீங்க காவிரி நீரும் திறந்து விட மாட்டேன், அவங்க கிட்ட இப்ப நிலத்தடி நீரை தேக்குவதற்கான இப்போ ஒரு வேளாண் துறையில இருந்து ஒரு பட்ஜெட் வருதுன்னா நான் வேற என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன். இப்ப காவிரி நீரை என்னால திறந்து விட முடியல, அப்ப என்னென்ன திட்டங்களை வந்து நீர் தேக்கங்களை கொண்டு வர போறன்ற மாதிரி என்ன ஆக்கப்பூர்வமான திட்டமும் இல்ல. பம்பு செட்டுனா எத்தனை விவசாயிகளிடம் பாத்தீங்கன்னா பம்பு செட் இருக்கு? இதுவும் கேள்விக்குறியான விஷயம் தான். அதுக்கான மின்சாரமும் பிரச்சனைகள் இருக்கு. இப்படி நம்மளே இப்ப டிஸ்கஸ் பண்ணோம்னா இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த அரசு என்பது விவசாயிகளை வர வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை அவங்க கேட்கும் இந்த அரசு என்பது தயாரா இல்ல. ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, விவசாயம் பண்றதை விட விளையாடுறது கஷ்டம்னு சொல்றாரு. அவ்வளவுதான் விவசாயத்தை பத்தின அறிவு இந்த அரசுக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அவங்க உரிமைகளுக்காக அவங்க போராடினாங்கன்னா, நீங்க தானா எங்க கிட்ட முன் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை, கோரிக்கை இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. நாங்களா ஒரு போராட்ட மேடையா வெளியே வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அரசு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டா தூண்டுதலின் பேர்ல நீங்க போராடுறீங்கன்னு சொல்றீங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்பது இவ்வளவுதான் இருக்கு. அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி ஒரு அரசால் விவசாயிகளை அற வச்சு பேச முடியும்? விவசாயிகள் போராட்டம் பண்ணாலும் யாரோ தூண்டுறாங்க, மாணவர்கள் போராட்டம் பண்ணாலும் யாரோ தூண்டுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இவங்க ஒன்ன சொன்னா அதை மட்டுமே செய்யற இடத்துல இருக்கிற அவங்க தொண்டர்கள் மாதிரியே பொது ஜனங்களே நினைச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு இந்த ஆட்சி கொடுக்குற மதிப்பு இவ்வளவு கம்மியா தான் இருக்கு. சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா, வேளாண் பட்ஜெட்னு சொல்றாங்க, ஆனா நீர்ப்பாசன திட்டங்களே இல்லாத ஒரு வேளாண் பட்ஜெட் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இவ்வளோ மோசமான ஒரு வேளாண் பட்ஜெட்டை தயாரிச்சுட்டு இவரையே மாநிலமா சுத்தினாருன்னு மட்டும் யாராவது விளக்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களும் நீங்க உறுதிப்படுத்தல, நீங்களும் புதிதாக ஏதாவது நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வரல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வெறும் திட்டங்களா வாசிப்பதன் மூலியமாக மட்டும் அது ஒரு பிரம்மாண்டமான வேளாண் பட்ஜெட்டா மாறிட முடியுமா? அந்த வாசிக்கிற வேலையை ஒரு நியூஸ்
அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தாலும் செய்வாங்க. செஞ்சிருவாங்க. அதான் அவசர அவசரமாக இவங்க ஒரு வேளாண் பட்ஜெட் வருது, விவசாயிகளை கேட்க வேணாம், அனைத்து கட்சி கூட்டம் வேணாம், ஏதாவது ஒரு கேள்விக்கு நம்ம போயிட்டு நின்று இவ்வளவு கோடின்னு படிச்சா மட்டும் போதும், யாரும் ஆராய கூட மாட்டாங்கன்ற மாதிரிதான் இந்த அரசு என்பது இருக்கு. இதையும் தாண்டி இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி ஒரே ஒரு புள்ளிக்கு இந்த வேளாண் பட்ஜெட் வந்து நிக்கும்னா கடன் தள்ளுபடி. உங்க தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க தஞ்சாவூர்ல பேசினது எவ்வளவு எல்லாம் இருக்கு. விவசாயிகள் தான் கிட்டத்தட்ட ரொம்ப பழமொழிகள்லாம் வச்சு பயங்கரமா பேசினாரு. வாக்குறுதிகள்ல முழு கடனையும் அடைச்சிருவேன். இதுல வேற எதிர்கட்சியை பத்தி, அதாவது இப்ப எதிர்கட்சியா இருக்கா அப்ப ஆளுங்கட்சியா இருக்கவங்களை பத்தி ஒண்ணு சொன்னாரு. யாரெல்லாம் டெல்டாக்கு வந்தா பச்சை துண்டை கழுத்துல போட்டுட்டு நானும் விவசாயி தானே வந்து நின்றுவாங்க, நானும் டெல்டாக்காரன் தானே. ஆனா நான் அப்படி சொல்லல, அடுத்த ஜென்மத்துல விவசாய பிறக்க ஆசைப்படுறேன்னு மாத்தி மாத்தி உருட்டினாரு. இன்னைக்கு அந்த விவசாயிகளை எவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறாருங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பிரச்சனை வந்தப்போ அதுவரை விஜய் ஆதரிச்சவங்க கூட நிறைய பேரு சோசியல் மீடியா பக்கங்கள்ல இது ரொம்ப தப்பு, விவசாயிகளை வஞ்சிக்காதீங்க, முழுமையா கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டா அது அவர் பண்ணவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதி ரொம்ப முக்கியமானது. விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது பொதுவா எல்லா நிலையில இருக்கவங்களையும் அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம். விவசாயிகளை தாண்டி இது எல்லாருமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். முன்னாடி நான் வந்து எனக்கு இந்த அரசியல்லாம் முழுசா தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச 2 கட்சி இருக்கும், டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு. அதை பத்தின விளம்பரங்கள் செவுத்துல வரைஞ்சிருப்பாங்க. அது மேல விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திட அப்படிங்கிற டேக்லைன் இல்லாம நான் பார்த்ததே இல்லை. அவங்க செஞ்சும் இருக்காங்க. ஆனா உங்களால ஏன் அதை செய்ய முடியல அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா அது 2 ஆட்சி காலத்திலுமே போட்டி போட்டு செஞ்சாங்க. விவசாயிகள் இவ்வளவு பண்றியா, நான் கண்டிப்பா. நான் இந்த அரசு பொறுத்தவரை எங்களை கேள்வி கேட்க போறது இல்ல. நான் செய்யலனால யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நான் செய்யறத குறைச்சாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. 2 கட்சிகள் மேலையும் இவங்க சொல்ற மாதிரி ஊழல் அப்படி இப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனா மக்கள் நல திட்டங்கள்னு வரும்போது போட்டி போட்டு நீ செய்யறியா நான் செய்யறியாங்கிறத திமுக அதிமுகனா அவ்வளோ இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் ஒண்ணு கொடுத்தா அதை இன்னும் இது பண்றவர் ஜெயலலிதா ஒண்ணு கொடுப்பாங்க. கிரைண்டர் கொடுத்தது, மிக்சி கொடுத்தது, கலைஞர் டிவி கொடுத்தது, கேஸ் கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் நலத்திட்டங்களை போட்டி போட்டு செய்வாங்க. மேபி அதிமுக அதை செய்யறது எடப்பாடி ஆட்சி காலத்துல குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாலின் வந்தப்போ அந்த திட்டங்கள்லாம் முன்னேற்ற பாதையை நோக்கி இருந்துச்சு. இப்ப மறுபடியும் அதுல ஸ்டிக்கர் ஒட்டுறதும் இல்லாம ஒதுக்குற நிதிகளை குறைச்சு இன்னும் அதை மோசமாக்கி தமிழ்நாட்டை இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் எவ்வளவுலாம் என்னென்ன செஞ்சிருக்கணும், ஏன்னா பேசிருக்கணும், பாஸ் இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணிருக்கணும்னு சொல்லி நம்ம பேசுறோம். அதை தாண்டி பண்ணலன்னு சொல்லி பேசிருக்கணும். என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பேசுறதுக்கே ஒரு பாயிண்ட் இல்ல. போயிட்டு வேளாண் பட்ஜெட்டை பத்தி பேசுனா ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. மேடையில ஸ்டாலின் பேச உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியம்ங்கிற மாதிரி இவர் சட்டமன்றத்துக்குள்ள புகழ்ந்து வேளாண் துறை அமைச்சரோட அந்த முழு கவனம் என்பது எதுல இருக்குன்னா முதலமைச்சரை பாராட்டு. பாதி ஸ்கிரிப்ட படிக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் இந்த வேளாண் துறை அமைச்சர் என்பது அமைச்சரவை, அவரோட அமைச்சரவை அவர் பாதுகாக்கணும் இல்லைங்க. அப்ப அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தானே அது. பாவம், நீங்க தனிப்பட்ட முறையில அவரை வீட்டுக்கு போய் அழைத்தோ இல்லனா ஒரு கட்சி கூட்டம் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, ராவணம் அவன்டா ஒரு அரசு சபை சார்பாக ஒரு சட்டமன்றம் கூடுது, ஒரு வேளாண் பட்ஜெட் படிக்கிறீங்க. இந்த டைம்ல வந்து நீங்க உங்க தலைவரை போற்றி பாடலாம். இவ்வளவு நேரமாக போற்ற வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா விவசாயிகள் சங்கத்துல இருந்து நம்ம சில பேச்சுக்களா பேசுறோம், ஆனா அவங்க மனமுடைந்து இருக்கிறாங்க. இந்த நாளுக்காக ரொம்ப நாளா காத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம போராட்டத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறோம். இதனால கைது நடவடிக்கை வரை சில விஷயங்கள் போயிருக்கு. அதன் காரணமாக ஒரு வழியாக இப்ப காவிரியில இருந்து தண்ணீரும் திறந்து விடல, அதுல எங்களுக்கு நஷ்டம் தான். அதை நம்பி பயிரிட்டவர்கள் இன்னைக்கு நிலம் சுடுகாடாக மாறி இருக்கு. அதற்கான இழப்பீடு வருமா, இல்ல அதற்கான நான் ஒரு கடனை வாங்கியிருக்கேன் அதை தள்ளுபடி பண்ணுவாங்களா, இல்ல எங்களுக்காக புதிய திட்டங்கள் அறிவிப்பாங்களான்னு சொல்லி பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு விவசாயிகள் இருந்தாங்க. அவங்கள முற்றிலுமாக கைவிட்டு ஏமாற்றி விட்டு தான் இன்னைக்கு இந்த வேளாண் பட்ஜெட் என்பது வெளியாகி இருக்கு. அவங்கள முற்றிலுமா கைவிட்ட, அதாவது உடம்புல சட்டை இல்லாம நிலத்துல இறங்கி வேலை செய்யற விவசாயிகளை ஏமாற்றிய கோட்டு போட்ட விவசாயி அப்படின்னு ஒரே வரியில முடிச்சிடலாம்.